Good morning, dear students. In this video, we are going to discuss about preparation of thiokal and preparation of melamine formaldehyde resin. The previous video, we discussed about how do we prepare backlight, Novolac, and Rasol. This video, we are going to see about how do we prepare thiokal. So, thiokal வந்து உங்கள் புக்கில் இருக்கான்னு ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ ethylene dichloride contains with sodium polysulfide. Ethylene dichloride contains with sodium polysulfide to give polymer called thiokal or polysulfide rubber. Formula for ethylene dichloride CH2Cl CH2Cl உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோடியம் பாலிசல்ஃபைடோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா Na2S4. சோடியம் பாலிசல்ஃபைட் Na2S4. சரி, இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் we are going to see CH2 CH2 2Na-வும் இந்த ரெண்டு Cl-ம் சேர்ந்து NaCl வெளில போய்டும் உங்களுக்கு. ஓகேவா பசங்களா. ரிமைனிங் இருக்கிறது நம்ம அப்படியே எழுதலாம். ஆல் சல்ஃபர் அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு just will write it here. This is called n times this is called thiokal or polysulfide rubber here I have written. Okay, so how will you prepare thiokal? Just we are going to condense two monomer. One is ethylene dichloride and another one is sodium polysulfide. If you are reacting together, what will happen? We are going to prepare thiokal. Correct. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் we are going to see about melamine and formaldehyde polymer. Here what we are going to do is, here we are going to condense. நம்ம எதை நம்ம கண்டென்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெலமைனையும் ஃபார்மால்டிஹைடையும் நம்ம கண்டென்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் we will write what is the formula for melamine. Okay, what is the formula for melamine? Just we will write it here. மிஸ் இங்கே எழுதுகிறேன். நம்ம பென்சின் ரிங் தெரியும்ல பசங்களா, அது மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேவா. அதாவது ஆல்டர்னேட்டிவாக கார்பன் நைட்ரஜன் ஆல்டர்னேட்டிவாக போடுங்க. ஆல்டர்னேட்டிவாக போட்டிருக்கேன் சரியா. ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் எங்கெங்கெல்லாம் கார்பன் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா NH2 குரூப்பாக போட்டுடலாம். NH2 NH2 NH2. So clear children? NH2. இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா melamine. What is the name of the compound children? This is called melamine. இதுக்கு பேர் melamine உங்களுக்கு ஓகேங்களா. சரி, இந்த மெலமைன் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன அப்படின்னா 2. நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 2 3 4. இப்போ நம்ம எழுதலாமா 1 2 3 4 5 6. அப்போது 2, 4, 6 ட்ரைஅமினோ ட்ரைஅசைன். கீழே நம்ம நான் எழுதுகிறேன் உங்களுக்கு 2, 4, 6 triamino 1, 3, 5. ஃபஸ்ட்டு பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபிஃப்த்து பொசிஷன் என்ன இருக்குது அப்படின்னா 3 நைட்ரஜன் குரூப் இருக்குது. ஸோ we can write triazine. This is the formula for melamine. Okay, now what we are going to do, just we are going to treat with formaldehyde HCHO. Right. சரி, நான் உங்களுக்கு பின்னாடி மிஸ் வந்து ரியாக்ஷன் எழுதுகிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். என்ன அப்படின்னா NCN. Alternative we will write children double bond. Here we will write NH
H NH H will write it over here. நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு lone pair இருக்கு. ஓகேங்களா? This is a compound. This is a melamine compound. What is this? Melamine. Okay. What we are going to do now? We are going to write formaldehyde. H double bond H. இது உங்களுக்கு என்னது partial positive. உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா this is partial positive. உங்களுக்கு இங்கே பாண்ட் இங்கே போகும். இது உங்களுக்கு என்ன ஆகும் எலக்ட்ரான் ரிச் சென்டர் அது வந்து இங்கே அட்டாக் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆகுமா ஆட்டோமேட்டிக்காக இந்த காம்பவுண்ட் வந்து எங்களுக்கு இங்கே அட்டாச் ஆகும். ஓகே பசங்களா? சரி நான் ஐ வில் ரீரைட் அண்ட் ஐ வில் ஹெல்ப் மீ ரைட். சி இங்கே எழுதுகிறேன் கவனிங்க. N C N C N C N alternative double bond. Here I am going to write N H CH2. இந்த ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு எங்கே போயிடும் இந்த ஓல போயிடும் இல்லையா CH2OH. Got it children? CH2OH. Here this way NH2 I will write like this. Okay, இது நம்ம வேணா கூட அப்படியே எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து ஒரு இது என்ன அப்படின்னா ஹைலி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். இது வந்து ரெசினோட இன்டர்மீடியேட். ஆக்சுவலாக இது வந்து நமக்கு பாலிமர் கிடையாது, ரெசின் இன்டர்மீடியேட். நம்ம என்ன பண்ண போகிறோம் இதவே நம்ம செல்ஃப் கண்டென்ஸ் பண்ணுறோம். திருப்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா செல்ஃப் கண்டென்ஸ் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா this will undergo polymerization. இதுவே செல்ஃப் கண்டென்ஸாக என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய OH இருக்குல்லப்பா அந்த OH வந்து இந்த OH என்ன ஆகும் வெளில போயிடும். இந்த ஹைட்ரஜன் நான் இப்படி எழுதிக்கிறேன், ஹைட்ரஜன் வெளில போயிடும், இந்த ஹைட்ரஜன் வெளில போயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஆகும் செல்ஃப் கண்டென்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு பாலிமர் கிடைக்கும். நான் எழுதுகிறேன் திருப்பி N C N right C N C alternative double bond. Got it? Here what I am going to write CH2. இந்த OH இன்னொரு இதில் கூடிய ஹெச்சோட சேர்ந்து வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிடும். இங்கே இருக்கக்கூடிய ஹெச் வந்து இன்னொரு ஓகச்சோட சேர்ந்து வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிடும். இந்த ப்ராடக்ட் திருப்பி கம்பைண்ட் ஆக போகுது உங்களுக்கு. ஓகேங்களா? கம்பைண்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதாவது கிராஸ் லிங்க் கிடைக்கும். இந்த பக்கம் கம்பைண்ட் ஆகும், இந்த பக்கம் கம்பைண்ட் ஆகும், இந்த பக்கம் கம்பைண்ட் ஆகும். ஜஸ்ட் we are going to get again cross link polymer. So what I am going to do is NH, here also NH. So இதை கட் பண்ண மாதிரி எழுதுங்க, கட் பண்ண மாதிரி மிஸ் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? திஸ் இஸ் n times, திஸ் இஸ் கால்டு இது வந்து உங்களுக்கு இன்டர்மீடியட். இதில் OH ரிமூவ் ஆகலை, இல்லை H ரிமூவ் ஆகலை, எல்லாத்துலேயும் இருக்குது உங்களுக்கு. இங்கே கிடைக்கக்கூடியதுன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா திஸ் இஸ் கால்டு மெலமைன் பாலிமர். Okay, so what is the use of the melamine polymer children? It is used in the manufacture of unbreakable crockery. இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா it is used in the manufacture of unbreakable crockery. Okay, so very simple procedure. It's not like backlight children, it's very simple. In this video just we have seen two things. One is what is that? Thiokol. How do we prepare thiokol? Isn't it? In this video just we have seen ethylene dichloride plus sodium polysulfide. When we are condensing this we will get thiokol. Another one is melamine formaldehyde polymer. In this just we combine melamine as well as formaldehyde resin. Very easy preparation. Okay, very easy preparation, and we will get one intermediate. Again that intermediate நம்ம polymerization பண்ணும்போது finally we will get melamine polymer. Okay, melamine polymer just we have got. What is the use of the melamine polymer which is being used in the case of unbreakable crockery பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும்.
ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் போன வீடியோவில், அதாவது முந்தின வீடியோவில். என்ன அப்படின்னா, சரி, நைலான் 6 சொன்னோம் இல்லையா? நைலான் 6ஓட இன்னொரு பேர் வந்து பெர்லான் எல். நைலான் 6 which is otherwise called பெர்லான் எல். ஓகேங்களா? நான் மிஸ் நடத்திட்ட கேப்ரோலாக்டம் அதை நம்ம என்ன பண்ணோம், ஹைட்ரலைஸ் பண்ணுவோம். ஒரு 7 மெம்பர் ரிங் ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் காம்பவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரைட் காம்பவுண்டோட பேர் மிஸ் நான் உங்களுக்கு சொல்லலை. அந்த பேர் வந்து என்னென்னா அமினோ கேப்ரோயிக் ஆசிட். அமினோ கேப்ரோயிக் ஆசிட். ஒரு சைடில் COH குரூப் இருக்கும், இன்னொரு சைடில் NH2 குரூப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் நேம் இஸ் அமினோ கேப்ரோயிக் ஆசிட். இந்த அமினோ கேப்ரோயிக் ஆசிடை ஃபர்தராக நம்ம செல்ஃப் கண்டென்சேஷன் பண்ணும்போது you will get what you are get children, you will get nylon 6 which is otherwise called Perlon L. Okay, thank you children.